பல கலாச்சாரங்கள், பண்பாடுகள், சமயங்கள் இருக்கிறது. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சொந்த பந்தமே, இந்த நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் அனைவரும் மீண்டுமாக நன்றி சொல்வோம். என் அன்பு திருச்சபையே, இந்த நாள் நாம் வாழ்கின்ற சமுதாயம் பல சமயங்களாக, பல ஜாதி, பல மொழியாக, பல இனங்களாக பிரித்து வாழ்கின்ற சமுதாயமாக இன்றைக்கு காணப்படுகின்றது. அப்படி இந்தியாவிலே பார்க்கும்போது, நம்முடைய சுதந்திர தேசத்திலே பலவிதமான மொழிகளாக, பல பல வர்ணம் நிறைந்த மக்களாக, இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரங்களிலே கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் ஏ மல்டி சொசைட்டியாக, பல சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவமாக இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் சில நிமிடங்கள் நாம் சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். என் அன்பு திருச்சபையே, ஒருவேளை இந்தியாவிலே பார்க்கும்போது ஏறக்குறைய 80% நம்முடைய சகோதரர்களான இந்துக்கள் வாழ்கின்றார்கள். 13% முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள். 3% கிறிஸ்தவர்களும், 80% 13% வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே பலவிதமான மொழி, கலாச்சாரம். இந்தியாவில் நம்முடைய பங்கு என்ன? நாம் எப்படி வாழ்வது? நாம் எப்படி கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது என்ற எண்ணத்தில் நாம் சிந்திக்கின்றவர்களாக நினைப்போம். இயேசுநாதர் எப்போது இந்தியாவுக்கு வந்தார்? இயேசுநாதருடைய பற்றி ஏன் நீங்கள் இப்படி பிரசங்கிக்கின்றீர்கள், ஏன் இப்படி போதிக்கின்றீர்கள் என்று 800 ஆண்டுகள் முன்பதாக வெள்ளைக்காரன் மூலமாக வந்தவர்கள் நீங்கள் என்று ஒருவேளை உங்களை கேட்கும்போது அவர்களுக்கு நீங்கள் சொல்ல அடையாளமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இயேசுநாதர் வந்தபோதுதான் சீடனான தோமா இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலே மரித்தார். சென்னையிலே அவரை இரத்த சாட்சியாக மறிக்கின்ற சூழ்நிலையாக காணப்பட்டது. ஏதோ 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெள்ளைக்காரன் மூலமாக, பிரிட்டிஷர்கள் மூலமாக கிறிஸ்தவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் என்று அவர்கள் சொல்வது உண்மையல்ல என்ற நேரங்களாக இது காணப்படுகிறது. என் அன்பு சொந்த பந்தங்களே, இயேசுநாதரோடு வாழ்ந்த சீடன் இந்தியாவுக்கு வந்தார். வெள்ளைக்காரன் ஏறக்குறைய 200-300 ஆண்டுகள் முன்பதாகத்தான் இந்தியாவுக்கு வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சொந்த சீஷன் கேரளாவுக்கும் தென் பகுதிகளாக வந்து இயேசுநாதர் காண்பித்த திருப்பணியை அவர்கள் செய்தார்கள். கிறிஸ்தவத்தை வளர்த்தினார்கள். அது தொடர்ந்து மிஷனரிமார்கள் பல தேசத்திலிருந்து வந்து தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களாக காணப்படுகின்ற இந்தியாவில் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக காணப்படுகின்ற ஏழை எளிய மக்கள், தலித் மக்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்து இயேசு கிறிஸ்து காண்பித்த திருப்பணியை செய்தவர்களாக, அர்ப்பணித்தவர்களாக காணப்பட்டார்கள். பலவிதமான மொழி நிறைந்த இந்தியா, வேறுபாடுகள் நிறைந்த இந்தியா, கலாச்சாரம் நிறைந்த இந்தியா, இந்த தேசத்துக்குள்ளாக அவர்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். தேசத்துக்குள்ளாக முதல் முறையாக பிரிண்ட் செய்த புத்தகம் இந்த வேத புத்தகம், இந்த பைபிள் என்ற புத்தகமாக காணப்படுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு செய்கின்ற திருப்பணிக்கு அவர்களை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கும் இந்த மிஷனரிமார்களுடைய கல்லறைகள் இந்தியாவில் இருக்கின்றன. மக்களுக்கு கல்வியை கொடுத்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு ஞானத்தை அருளினார்கள். பள்ளிக்கூடங்களாக ஏழை எளிய மக்களுக்கு
வியாதிகள் இருந்தும் சுகவீனங்களும் இருந்தும் மருத்துவத்தை தந்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு வாய உதவி செய்ய, அவர்களுடைய வயிறுகளை நிரப்ப ஆகாரங்களை கொடுத்தார்கள். இதைத்தான் கிறிஸ்துவின் போதனையாக அன்பாக காணப்படுகிறது. அவர்களை பார்த்த மிஷனரிமார்களோடு இணைந்து இந்தியாவில் சமூக புரட்சிக்காரர்களாக ராஜாராம் மோகன் ராய், ஜோதிராவ் பாப்புலே, அம்பேத்கர், இன்னும் பல சமுதாய தலைவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு தேச மக்களுக்காக, தேசத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக வாழ்கின்ற தலித் சமுதாயத்துக்காக, ஒடுக்கப்பட்ட ஆதிவாசிகளுக்காக இவர்களெல்லாம் செய்தார்கள். இவர்கள் மூலமாகத்தான் சமுதாயம் மாறினது. அன்பு திருச்சபையே, இன்றைக்கு பார்க்கும்போது ஆலயங்கள் எரிக்கப்படுகின்றன, திருச்சபைகள் நடத்துகின்ற பாஸ்டர்மார்களை கொல்லப்படுகின்றார்கள். ஏன் கலவரங்கள் நடக்கின்றன? இந்தியாவில் வாழ்கின்ற உரிமையாக நமக்கு இல்லையா என்ற நிலைக்குள்ளாக தள்ளப்படுகின்றோம். சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களாக நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை தியானிக்கும் போது தானியேல் 1ஆம் அதிகாரம் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. பாபிலோன் பேரரசராக நேபுகாத்நேச்சர் மூலமாக யூத சமுதாயமும் எருசலேமும் காணப்படுகிறது. அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் அடிமைகளாக பாபிலோனுக்கு செல்கின்றார்கள். அவர்களில் அயல்கள் சிறந்தவர்களாக, கல்வி நிறைந்தவர்களாக காணப்படுகின்ற தானியேலோ அவருடைய நண்பர்களான சாத்ராக், மேஷக், அபேத்நேகோ அவர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்களை நேபுகாத்நேச்சர் தேர்வு செய்து அங்கே அவர்களுக்கு ராஜயோகமாக நேபுகாத்நேச்சர் புசிக்கின்ற உணவை புசிக்க தயார் செய்கின்றார் யூத வாலிபர்களோடு. ஆனாலும் இவர்கள் ராஜா புசிக்கின்ற உணவை, விலை உயர்ந்த உணவை இவர்கள் புசிக்கவில்லை. ஏன் பார்க்கும்போது அந்த உணவில் பரிசுத்தமில்லை. உணவை அவர்கள் புசிக்கவில்லை. ஏனெனில் பார்க்கும்போது அந்த உணவு ஒருவேளை பாபிலோனில் காணப்படுகின்ற விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தின ஆடோ மாடோ உடைய உணவாக இருக்கும். அந்த உணவு மூலமாக நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக, அந்த உணவை புசிப்பதன் மூலமாக நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது என்று நாங்கள் மர கறிகளையும் புசிக்கின்றவர்களாக எங்களுக்கு ஆகாரங்கள் கொடுங்கள் என்று கேட்கின்ற நேரங்களாக அவர்கள் இருக்கும்போது அவர்கள் அது புசிக்கின்றார்கள். ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக தானியேலும் சாத்ராக், மேஷக், அபேத்நேகோவும் அங்கே வாழ்கின்றார்கள். 10 நாட்களுக்குள்ளாக அவருடைய முகங்கள் பிரகாசிக்கின்றன. இதை கண்ட தலைவன் அதிர்ச்சி அடைகின்றான். நேரம் வருகின்றது. ராஜா முழுவதாக இவர்கள் 4 பேரும் நிற்கின்றார்கள். ராஜா, தேசத்தினுடைய மந்திரவாதிகள், தேசத்தினுடைய தந்திரவாதிகள் முன்பதாக, ஞானத்தில் சிறந்தவர்கள் முன்பதாக இவருடைய ஞானமோ உயர்ந்ததாக காணப்படுகிறது. தானியேலும் சாத்ராக், மேஷக், அபேத்நேகோவுடைய ஞானமோ உயர்ந்ததாக காணப்படுகிறது. இவர்கள் மேலாக
விசேஷித்த ஆவி இருக்கின்றது. இவர்களுக்குள்ளாக இவர்கள் வழங்குகின்ற தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று பாபிலோனை அனைத்துக்கும் இவர்களை தலைவர்களாக வைக்கின்றான் ராஜா. என் அன்பு திருச்சபையே, நாம் மாறுபட்டவர்களாக சமுதாயத்தில் நாம் பிரிந்து வாழ்கின்றவர்களாக நிற்கின்றோம். இன்றைக்கு பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியின் வாழ்க்கையாக காணப்படுகிறது. மிக முக்கியமாக வாலிபனே, தானியேலை போல நாம் வாழ்கின்ற வாழ்க்கையாக தான் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயமாக இந்தியாவில் வாய நமக்கு முன்மாதிரியின் வாழ்க்கையாக இருக்கின்றது. தானியேல் நண்பர்களும் ராஜா கொடுக்கின்ற உணவை புசிக்கவில்லை. அவர்கள் அடையாளம் காண்பிக்கின்றார்கள். தானியேலோடு இருக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று அவருடைய முகத்துக்குள்ளாக பிரகாசமும் அவர்களை பார்க்கிறவர்களெல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக வைக்கின்றன. ஏன்? அவர்களோடு தேவன் இருக்கின்றார். இன்றைக்கு பல சமுதாயமாக, பல கோட்பாடுகளாக, பல விதமான தேவர்கள் வாழ்கின்ற வணங்குகின்ற இந்தியாவில் ஒருவேளை நாம் இப்போது ஆலயத்துக்குள்ளாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இணைந்து. நாளை நாம் வேலைகளுக்குள்ளாக செல்லும் போது, வேலை செய்கின்ற இடங்களிலே பல தரப்பு, பல மொழி, பல பண்பாடு, கலாச்சாரம் நிறைந்த மனிதர்கள் முன்பதாக நாம் வேலைகளை செய்கின்றோம். இந்த வாழ்க்கை தானியேல் போல மாற வேண்டும். தானியேல் முன்மாதிரியின் வாழ்க்கையாக நான் அர்ப்பித்து நாம் நிற்கும்போது சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாக நாம் அடையாளத்தை காண்பிக்க முடியும். அதைத்தான் இயேசுநாதர் சொல்கின்றார். இன்றைக்கு பார்க்கும்போது திருச்சபை ஏதோ பணத்தை கொடுத்தோ விலைக்கிரயங்களை கொடுத்தோ உலகமெல்லாம் திருச்சபையை வளர்ந்தது என்று நினைக்கின்றோம். இல்லை, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த முன்மாதிரியின் வாழ்க்கை ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வாழ்ந்தது. 120 பேராக ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை இன்றைக்கு 3000 லட்சமாக கோடி கோடியாக ஆண்டவரை துதிக்கின்ற இடங்களாக கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள். எப்படி வளர்ந்தது? கிறிஸ்துவுடைய அன்பு, கிறிஸ்துவுடைய விசுவாசத்திற்குள்ளாக வளர்ந்தார்கள். பல சமயங்களாக ரோம பேரரசர்கள் மூலமாக கிறிஸ்தவத்துக்கு ஆபத்து வருகின்ற நேரங்களிலும் தன் உயிர்களை பணமாக வைத்தார்கள், தைரியமாக நின்றார்கள். அது மூலமாகத்தான் கிறிஸ்தவம் வளர்ந்தது. அதைத்தான் இயேசுநாதர் சொல்கின்றார். கடுகு விதையோ சிறிதாக காணப்படும், ஆனால் ஒரு நாள் அந்த விதை மரமாக, பெரிய மரமாக, காட்டுக்குள்ளாக வாழ்கின்ற பறவைகளுக்கு வாழ்கின்ற இடமாக அது காணப்படும் என்று. பரலோக ராஜ்யம் என்பது சிறித விதையாக காணப்பட்டாலும் அனைத்து மக்களுக்கு அடைக்கலம் தருகின்ற இடமாக காணப்படும் என்று சொல்கின்றார். ஒருவேளை இயேசுநாதரோடு இணைந்த 12 பேராக 120 பேராக ஆரம்பிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைகள் பெந்தகோஸ்து நாளிலே இன்றைக்கு உலகமெங்கும் திருச்சபை இல்லாத தேசங்கள் இல்லை. எப்படி வளர்ந்தது? பல சமயங்களாக, மொழிகளாக, வண்ணங்கள் நிறைந்த மக்கள் மத்தியிலே அவர்களெல்லாம் கிறிஸ்துவை காண்பித்தார்கள், கிறிஸ்துவின் அன்பை காண்பித்தார்கள். சோதனை வேதனை வருகின்ற நேரங்களும் கிறிஸ்துவுடைய விசுவாசத்துக்குள்ளாக வளர்ந்தார்கள். அதைத்தான் இயேசுநாதர் சொல்கின்றார். பரலோக ராஜ்யம் என்பது புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு சொல்கின்றார். கொஞ்சமாக புளித்த மாவு இருந்தாலும் இருக்கின்ற மாவெல்லாம் அது புளிய செய்யும், ஆகாரமாக உண்ண அது உதவி செய்யும் என்று. உண்மையும் பரிசுத்தமுள்ள கிறிஸ்துவமாக தான் உலகத்தை மாற்றுகின்ற
உயிர் மூச்சாக காணப்படும் கிறிஸ்துவின் நபிக்குள்ள வாக்கியத்தான் பல சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாக சாட்சிகளாக நாம் வாயும்போது நம் மூலமாக திருச்சபைகள் வளரும். இந்தியாவில் கிறிஸ்தவம் வளரும் என்பதை கிறிஸ்தவர்களாக நிற்போம். சோதனையோ வேதனையோ எதுவும் நம்மை பிரிக்காமல் இயேசுவின் இறுதி வரைக்கும் இந்தியாவில் ஆண்டிற்கென்று திருப்பணி செய்கின்றவர்களாக நிற்போம். கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ்வோம். இப்படி செய்யும்போது நம்மையும் குடும்பங்களையும் அது தாமே வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோம். அன்பும் இருக்கும் பிதாவே, உங்கள் அளவில் அன்புக்காக நன்றி சொல்கின்றோம். பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல சூழ்நிலைகள் மத்தியிலும் கிறிஸ்தவர்களாக இந்தியாவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுவாமி, உடைய அடையாளத்தை காண்பிக்கின்றவர்களாக உடைய வாழ்க்கைத்தான் எங்கள் முன்மாதிரியின் வாழ்க்கை, அன்பு கூறுகின்ற வாழ்க்கை, உண்மையில் சோதனை வரும்போதும் விசுவாசத்தை வளர்கின்ற வாழ்க்கையாக எங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து பெயராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.